Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living it up and sipping on beer. Yeah, clap for me. இந்த ஊர் எப்போதுமே இப்படி தான் பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கூடவே ஒரு தனிமையும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ அழகான ஒரு காலையில் எதையும் ரசிக்க நேரம் இல்லாமல் பரபரப்பாக வைத்த நிரப்பிக்க மக்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நானும் இவனும் மனசு நிரப்பிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கோம். இவனு சொன்னது என்னோடய கேமராவை தான். எங்கள் 2 பேருக்கும் அழகானவங்களை தேடி தேடி ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ ஆர்வம். ஆஃபீஸ் முடிஞ்சால் வீடு, வீடை விட்டால் ஆஃபீஸ்னு அலுப்பாக இருக்கிற வாழ்க்கைக்கு ஆதரவாக இருக்கிறது இந்த கேமராவும் புன்னகையோடு தெரிகிற சில முகங்களும் தான். ஊர் முழுக்க 1000 முகங்களை தேடி தேடி ஃபோட்டோ எடுத்தாலும் நமக்கான முகம் இதுதான்னு ஒரு சந்தேகம் எப்போதுமே இருக்கும். ஆனால் அந்த சந்தேகம் அன்னைக்கு இல்லை. ஆமாம், மறுபடியும் அவளை பார்த்தேன். முன்னாடி பார்த்த அதே முகம்தான். என்ன இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக தெரிஞ்சா. நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல, என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல. உன் காது கடித்தேன் நான் கனவினில் மெல்ல, இன்று கட்டி அணைத்தேன் இது கற்பனை அல்ல. அடிமனம் தவிக்கும் அடிக்கடி துடிக்கும் ஆசையை திருகிவிடு. இருவிழி மயங்கி இதழ்களில் இறங்கி உயிர் வரை பரகிவிடு. முத்தம் வழங்காது ரத்தம் அடங்காது. முதல் சந்திப்புலேயே காதல் வரும்னு நேற்று வரைக்கும் யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தா சத்தியமாக சிரிச்சிருப்பேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. முதல் தடவை பார்க்குறேன், பழகிறவங்களுக்கு கூட அவளை ரொம்ப பிடிச்சிடும். அந்த பச்சைப்பிள்ளை சிரிப்பை யாருக்கு தான் பிடிக்காது? நான் மட்டும் அந்த சிரிப்பிலிருந்து தப்பிச்சிட முடியுமா என்ன? கால் முளைச்ச மேகம் மாதிரி, காலை நேர கனவு மாதிரி அன்னைக்கு காணாமல் போனவ தான் இன்றைக்கி கையில் டைரியோட ஒரு கவிதை மாதிரி உட்காந்துருக்கா. அவகிட்ட போய் பேசணுன்னு ஆசை தான். ஆனால் என்னோட முதல் சந்திப்பு இப்படி இருக்கக்கூடாதுன்னு அப்படியே போயிட்டேன்.
நான் நேரில் போய் நின்னா மட்டும் தெரியவா போகுது? நிழல் மாதிரி பின்னாடியே தெரிஞ்சவன் தானே. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவகிட்ட போய் பேசியே ஆகணும்னு என்னோட மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் போனேன், அவளையும் பார்த்தேன். ஆனால் அங்கே நடந்ததே வேற. ஹலோ, அப்படியா? தோ வந்துட்டேன். நான் என்ன பேசலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள அவ அந்த இடத்த விட்டு போயிட்டா. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். அவளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற திறமையும் அப்போ தான் நான் பார்த்தேன். அவள் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட். பரவாயில்ல, அவளை போலவே அவளோட டிராயிங் கூட அழகாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் விட அழகாக இருக்கிறது என்னோட தளபதியோட டிராயிங் தான். ஆனால் தளபதி இன்னைக்கு சினிமா விட்டு போகிறத நினச்சி என்ன மாதிரியே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கா. எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கேன்னு பார்த்தா நம்ம தான் நிழல் மாதிரி இவ பின்னாடியே போகிறோன்னு நினச்சேன். நிழலை விட மறைவா இவன் நம்மளை ரசிச்சிருக்காளே. அப்பதான் முடிவு பண்ணேன், நம்மளோட முதல் சந்திப்பு அவளோட மனசுல ஆழமா பதியணும்னு. நேத்து வரைக்கும் இவளை தினமும் ஒரு முறையாவது பார்த்தா போதும், இவகிட்ட ஒரு வார்த்தையாவது பேசினா போதும்னு மனசு தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் ஒளிஞ்சு மறைஞ்சு ரசிச்ச ஒருத்தி என்ன ஒளிஞ்சு மறைஞ்சு ரசிச்சிருக்காளே. இந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளோ ஆச்சரியங்களை தனக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கோன்னு தெரியல. இந்த நாள் இதை விட அழகா ஒரு நாளும் இருந்ததில்லை. அவ்வளோ அவசரமா அன்னைக்கு ஓடி போனவ தான், அதுதான் கடைசி. இந்த டைரியை மட்டும் விட்டுட்டு பறந்து போயிட்டான். கால் பண்ணலான்னு நினச்சா நம்பர் தெரியாது. சரி தேடி போய் பார்க்கலான்னு நினச்சா அட்ரஸ் தெரியாது. அட்லீஸ்ட் யார்கிட்டயாவது விசாரிக்கலாம்னு நினச்சா பேர் கூட தெரியாது. அவளை காணோன்னு தேடி தேடி இத்தனை நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நானே தொலைச்சிட்ருக்கேன். இத்தனை நாளாக இல்லை, ஆனால் இன்னைக்கு ஏதோ மனசு சொல்லுது, கண்டிப்பாக அவள் வருவான்னு. என்கிட்ட நிறையா மனுஷங்க நிறையா பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் என் மனசு ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை. அது இந்த முறையும் பொய் சொல்லலை. சிறக வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்த தேவதை மாதிரி அவளை அழகாக நடந்து வந்துட்டுருக்கா. இதழ் மேலே அருமை நிற்கிற அந்த புன்னகை சொல்லுது, அவளுக்கு நான் எழுதின கவிதை ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு. என் இதயம் நினைக்கிற வார்த்தைகளை இதழ் வழியாகவே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் இந்த உலகத்தோட பேசுகிற மொழி இந்த டிராயிங் தான். அதனால்
அவளோட மொழியிலேயே அவகிட்ட சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அந்த ஒரு கேள்வி தான் 4-5 நாளாக மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் அவகிட்ட போய் பேச போகிறேன்.